So I want you to turn to பிரசங்கின் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க அதுல படிச்சீங்கன்னா 14th verse அதுல நீங்க படிக்கும்போது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் என்ன பண்றாருங்க? இப்படி செய்து வருகிறார். செய்து முடிச்சிட்டாருல, செய்து வருகிறார். இட்ஸ் கண்டினியூஸ்லி அதை என்ன பண்றாரு? தேவன் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். பிரசங்கி சொல்றார், ஞானி சொல்றார், சாலமோன் ஞானி சொல்லுகிறார் என்னன்னு, I know that everything God does will endure forever. தேவன் செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ, செய்ய நினைச்சதுக்குள்ள செய்வது எதுவோ, இட் மீன்ஸ் வாட் எவர் காட் டஸ் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். ஆமென். அவருடைய வாக்கு தத்தங்களும் அப்படிதான். அது என்றென்றைக்கும் நிலைக்கிறதாய், நடக்கிறதாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதாய் இருக்கிறது. Amen. Hallelujah. God's promise never changes. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Amen. தேவன் செய்வது எதுவோ, whatever God has predestined, pre-planned, எல்லாமே இந்த பூமியில, வானத்தை எல்லா இடங்களிலும், இந்த கேலக்சி, the whole of the heaven and earth, whatever is God designed, that everything God does, it will endure. அது கடைசி வரைக்கும் நிலை நிற்க கூடியதா இருக்கிறது. அவர் எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதில் ஒன்றும் குறை. You cannot challenge God. You cannot command God to do this. அவர் செய்ய நினைச்சத அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. அதனோட ஒன்றும் கூட்டம் கூடாது. Nothing can be added to it and nothing can be taken from it. அவர் செய்ய நினைச்சதுல ஒன்றும் சப்ராக்டும் ஆகாது, ஒன்னும் அடிஷனல் ஆகாது. எக்ஸாக்ட்லி அவர் மனசுல நினைச்சு அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டாரு அது அப்படியே நடக்கும். ஆதியாக 1ஆம் அதிகாரத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது, அவ்வளவுதான். He thought, he designed, he spoke, அது அப்படியே வெளிச்சம் உண்டானதான். இந்த நாள் வரைக்கும் அது நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது இன்ன வரைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவன் காலங்களையும் நியமங்களையும் படைத்தார். இன்ன வரைக்கும் the seasons has never changed. தேவன் ஏற்படுத்தின காலங்கள் இன்ன வரைக்கும் மாறாம நிலைத்திருக்க. அதனோட nobody has the power to add or subtract. That powerful is God. Hallelujah. அவர் மனசுல அவர் எதெல்லாம் சித்தம் கொண்டு அவர் பேசி இருக்கிறாரோ அது அத்தனையும் நடந்திருக்கிறது, இன்னும் நடக்க போகிறது. நெவர் ஹேவ் டவுட். 2026 எப்படி இருக்க போதோ தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ உங்களுக்கு தெரியாது, அவருக்கு நிச்சயமா தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு நிச்சயமா தெரியும். உங்க பலவீனங்கள் உங்களுக்கு நீங்க இப்ப போராடி கொண்டிருக்கிறீங்களா, அது எப்போ விடுதலை தெரியாது, நிச்சயமா அவருக்கு தெரியும். ஆமென். சோ அதனால நீங்க டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால பைபிள்ல சொல்லும் மத்தேயுல, ஹல்லேலூயா, நீங்க எதை கூட்ட முடியும்? உங்க ஆயுசு நாட்களை கூட்ட முடியுமா? உங்க சரீரத்தின் அங்குலத்தை கூட்ட முடியுமா?
கூட்ட முடியாது. கீப் சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். அவ்வளவுதான். தேவனை தேடிக்கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, ஆராதித்து கொண்டே இருங்க. அவர் செய்ய நினைச்சது உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இதிலே பிரசங்கில 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிக்கும் போது, அவர் சகலத்தையும் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அந்தந்த காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். உலகத்தையும் அவர் உள்ளத்தில வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மேன் வில் நெவர் நோ இட். அதை கண்டுபிடிக்க முடியாதான். தேவன் ஆதி முதலாய் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். அப்போ இந்த நாள் ஆண்டவர் செய்திருக்கிற காரியங்கள் கூட நமக்கு தெரியாது. நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? கடந்து போன நேரங்கள் தான். ஆமென். காலை தொடங்கி இந்த நேரம் வரைக்கும் நீங்களும் நானும் கடந்து வந்த அந்த பாதையை, அந்த நாளை நாம விவரிக்க முடியும். இன்னைக்கு காலையில இருந்து இது நடந்துச்சு, இங்க போனேன், இங்க வந்தேன், இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு நீங்களும் நானும் சொல்ல முடியும். பட் நோபடி ஸ்டில் கேனாட். அவர் சொல்றாரு என்ன இருக்குதுங்க, அந்த தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியானா? மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. சோ கண்டுபிடிக்க முடியாதது காரியத்துக்கு why should you struggle? ஷேம் பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. you have a wonderful God. You are wonderful God. இந்த வருஷம் முழுக்க நடத்தினார். யோசித்து பாருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்களை யோசித்து பாருங்க. பலவீனங்களை யோசித்து பாருங்க. பயப்படுகிற சூழ்நிலை யோசித்து பாருங்க. சம்திங் அந்த நடுவில் திடீரென்று ஏதோ ஒன்று நடந்தது. God intervened in your lives. நீங்க எதிர்பார்க்காத சமாதானம், எதிர்பார்க்காத சுகம், எதிர்பார்க்காத விடுதலை ஆண்டவர் தேவன் because he spoke it. அவர் ஆதி முதலாய் சித்தம் கொண்டது உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதுல you should be excited. காரணம் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆதி முதலாய் தேவன் செய்து வருகிற கிரியை. அது ஏன் அதெல்லாம் செய்யறாரா? ஹல்லேலூயா. அங்க சொல்லும் 14ஆம் வசனத்துல, மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்தார். எதுக்குங்க? பிகாஸ் மேன் டசன்ட் நோ. ஹல்லேலூயா. தேவன் சமூகத்துல அவன் மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்தார். டு ஃபியர் காட். ஒரே ஒரு காரியம், டு ரிவியர் ஹிம். God does it so that men will revere him. அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குமா? Amen. It's the fear of the Lord. ஏன் இதை மறைச்சு வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் வெளிப்படுத்தாம இருக்கிறார்னா அவருக்கு பயப்படுகணும். ஹல்லேலூயா. To revere him, to fear him. அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழணும். அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆமென். வேற எது நம்ம கிட்ட கர்த்தர் எது? To fear him. To fear him. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அதான் எழுதி இருக்கும். என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. He wants to fear us. அந்த ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த வருஷத்துல நாம முடிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? வாட் அதர் திங்ஸ்? உங்ககிட்ட இருந்து எந்த கேட்கிறாரு? உங்க பணத்தையோ உங்க பொருளையோ எதையும் ஆண்டவர் கேட்கல. அவர் என்ன கேட்கிறாருங்க? ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம், அவர் வழியில நடக்கணும், அவரிடத்துல அன்பு கூறணும், அவர் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடு பலத்தோடு ஒரு இடத்துல அவரை சேவிக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்.
நன்மை அவர் சொல்ற, ஏன் கற்பனை எல்லாம் கொடுத்திருக்கிறாரா, ஏன் கட்டளை நன்மை உண்டாகும்படி அவர் அதை கை கொள்ளணும் என்பதை அல்லாமல் வேற எதை உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிறார். அந்த வருஷத்தின் கடைசி நாளில நாம இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 மணி நேரத்துல நாம இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறது, ஹல்லேலூயா, நன்மை உண்டாகும்படி நீ நல்லா இருக்கணும் மகனே, என் மகனே மகளே, நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும் அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும்.